நாளாகமும் அதிகாரம் 14 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். ஆமீன். இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்ட சம்பவத்தை பார்த்தோம் என்றால், ஆசா என்கிற ராஜா தனக்கு எதிராக வந்த படை சூழ்ந்து வந்த போது அந்த நேரத்திலே சொல்லப்பட்ட ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய தேவனை அவன் சார்ந்து அந்த நேரத்திலே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளிலே நாம் அவரை சார்ந்து இருக்கும் போது, நாம் போய் கொண்டிருக்கிற பாதையிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற ஒரு மனுஷன் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷனை நம்புவதை பார்க்கணும், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த நாளில் எதிர்பார்க்கிற காரியம், அவரையே முழுமையாக நாம் சார்ந்திருக்க வேண்டும். நேரத்திலே பார்த்தீங்கன்னா, அந்த எதிர்ப்படையில் இருந்தவர்கள் 8 லட்சம் பேர் என்றால், இந்த படையிலே 4 லட்சம் பேர் தான் இருந்தார்கள். ஆனால் அவனுடைய நம்பிக்கை தேவன் மேல் முழுமையாக சார்ந்திருந்ததால் அந்த இடத்திலே ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் கட்டளையிட்டார். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை வழிநடத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் அவரை சார்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது, அது பெரிய காரியமானாலும் சரி, சிறிய காரியமானாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை கட்டளையிட ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களோடு உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you.